ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு சோளம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பாதி சோளத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். சோளத்தை நம்ம அரைச்சி சேர்க்குறப்போ நமக்கு சூப் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதும் ஒரு 3 பல்லு பூண்டுவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம வெண்ணெய் சேர்க்குறப்போ சூப்பு நல்லாவே வாசனையாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதும் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கேரட், ஒரு 6 போல பீன்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் பாதி சோளத்தை உரிச்சு இந்த இடத்துல நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த வெண்ணெயிலே நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதி சோளத்தை இங்க சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 3 கிளாஸ் போல தண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடலாம். அந்த சோளம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கலாம். அதை நல்லா கரைச்சி இந்த சூப்பில் சேர்த்திக்கலாம். இதை சேர்க்குறப்ப நமக்கு சூப் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் சோள மாவு சேர்த்திக்கிறோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடலாம். பாருங்க, சூப் நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த இடத்துல 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். கடைசியா ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தூவி இதை சூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.